வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். சிடெட் எக்ஸாம் பற்றி வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்குங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாட்டியர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிடெட் வந்துட்டு ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் டெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்குது. டெட்டு வந்துட்டு ஸ்டேட் லெவலில் நடக்கிற எக்ஸாம். தமிழ்நாட்டுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து டெட் எக்ஸாம் இருக்குது. அதே மாதிரி சிடெட் வந்துட்டு சென்ட்ரல் ஸ்கூல்ஸ்க்கு வந்துட்டு செப்பரேட்டாக டீச்சர் டெஸ்ட் எலிஜிபிலிட்டி வந்துட்டு சொல்லுவாங்க. இது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துட்டு சென்ட்ரல் எக்ஸாம் ஸ்கூலுக்கு மட்டும் வந்துட்டு நடக்கும். இது வந்து கேவி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான ஸ்கூல்ஸ்க்கு வந்துட்டு இந்த எக்ஸாம் மூலியமாக தான் இந்த டீச்சரை வந்துட்டு பிளேஸ்மெண்ட் நடக்கும். இதுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு செப்டம்பர் 17 வந்துட்டு அக்டோபர் 16 வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக சப்மிட் பண்ணலாம். இதோட லாஸ்ட் டேட் வந்துட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16 நைட்டு 12 மணிக்கு வந்து நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ண முடியும். இதுக்கு வந்துட்டு எக்ஸாமினேஷன் வந்துட்டு டிசம்பர் 15 வந்து எக்ஸாமினேஷன் வந்துட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு மொத்தம் 2 பேப்பர் வந்துட்டு இருக்குங்க. ஒன்று வந்துட்டு பேப்பர் 1, அதுக்கப்புறம் பேப்பர் 2. பேப்பர் 1 வந்துட்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்துட்டு 5th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு படிக்கிற பசங்களுக்கு வந்துட்டு டீச்சர் வந்துட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கான எக்ஸாம் வந்துட்டு இதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பேப்பர் 2 வந்துட்டு 6th-லேருந்து 8th வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்துட்டு பேப்பர் 2 வந்துட்டு எழுதுகிறவங்க வந்துட்டு கிளியரன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க அதில் வந்து எலிஜிபிலிட்டி ஆவாங்க. 2 பேப்பருக்கும் சேர்த்தும் வந்துட்டு எழுதலாம். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கேட்டகரி வந்து தனியாக இருக்குது. இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் பேப்பர் மட்டும் எழுதுகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 1000 ரூபா பே பண்ணணும். இதே 2 பேப்பரும் சேர்த்து எழுதுகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 1200 பே பண்ணால் போதும், 1200. இதே எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் யாராச்சும் இருந்தீங்கன்னா ஒரு பேப்பருக்கு 500 2 பேப்பர் இருந்தால் 600 வந்துட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஆன்லைன் மூலியமாக தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேருந்து பேமெண்ட்லேருந்து எல்லாமே வந்துட்டு நடக்கும். உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துட்டு பிஃபோர் த எக்ஸாம் டேட் வந்துட்டு உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்துட்டு இது பண்ணுவாங்க. இதுக்கு வந்துட்டு எப்படிலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணணும், எதனாச்சும் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா, இல்லை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், இல்லை எப்படி வந்து நம்ம கிளியரன்ஸ் பண்ணணும், இதுக்கு வந்து பெர்சன்டேஜ் மார்க் வந்துட்டு எவ்வளோ வந்து எடுத்தால் பாஸு, அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எல்லாமே நான் வந்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். யாரெல்லாம் அந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறீங்களோ லாரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீக்கெண்டுக்குள்ளே நான் அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் சென்டெட் எக்ஸாம் கோசம் வெயிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்துட்டு இந்த எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். நீங்கள் டெட் எக்ஸாம் வந்துட்டு நிறைய காம்படிஷன் இருக்கும். ஆனால் சென்டெட்டில் வந்துட்டு ரொம்ப கம்மியான காம்படிஷன் தான் இருக்கும். இது வந்து நிறைய நார்த் இந்தியன்ஸ் கூட வந்துட்டு எழுதிட்டு இங்கே வந்து வேலை செய்கிறவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இது வந்து 2 லாங்குவேஜில் இருக்கும். ஒன்று இங்கிலீஷ் தமிழ் நீங்கள் எழுதலாம், இல்லை ஹிந்தி இங்கிலீஷ் எழுதலாம், இல்லை வேறுனாச்சும் உங்களுக்கு 2 பிடிச்ச எதுனாச்சும் லாங்குவேஜ்லையும் எழுதலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இல்லை டிப்ளமோ பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி எதனாச்சும் ஒரு கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக இந்த எக்ஸாம் எழுதுனா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ ப்ரீஃபான வீடியோ வந்து சென்டெட் எக்ஸாம் பற்றி நான் வந்துட்டு சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.